யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்த அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகூமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயிற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டால் அன்று நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அருமடையாளம் இதுவே. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, தவக்காலத்தின் 4வது வாரத்தின் திங்கட்கிழமை இன்று இயேசுவினுடைய புதுமை அனுபவம் ஒன்று நமக்கு காட்டப்படுகிறது நற்செய்தி வழியாக. பாருங்கள், நாம் புதுமை என்பது எப்பொழுதும் ஏதாவது ஒரு விசித்திரமான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய குடும்பத்திலே நிகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் புதுமை என்பது, பிரியமானவர்களே, சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்ற அனைத்து விடயங்களுமே கடவுளினுடைய செயற்பாடுகள் தான். அவருடைய திட்டமின்றி அணுவும் அசையாது. எனவே நாம் எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டிய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று நேர்முக சிந்தனை கொண்டதாக இருக்க வேண்டும். அதே வேளையில் இது கடவுளினுடைய விருப்பப்படி நிகழ்வது. அப்படி என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் வாழ்வோ சாவோ, வீழ்ச்சியோ எழுச்சியோ எதுவாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்கள், சிலருக்கு வாழ்க்கையில் துன்பம் வரக்கூடாது, சிலருக்கு வாழ்க்கையிலே நோய் வரக்கூடாது, சிலருக்கு வாழ்க்கையிலே மன உடைவுகள் வரக்கூடாது. வந்தால் அவர்களுடைய நினைப்பு என்னவென்று சொன்னால் கடவுள் இல்லை. அப்படி இருக்க முடியாது. அனைத்தும் அவன் செயல் என்ற எண்ணம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்துக்கு வருவோம். இயேசு கடவுளாகிய ஆண்டவர், இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன், முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதில்லை, பூரிப்படைய மகிழ்ச்சிக்குரியதாக செய்வேன். பாருங்கள், ஆண்டவருடைய புதுமையினுடைய வரையறை. இந்த புதுமை நம்முடைய வாழ்க்கையிலே, புதுமை என்பது செத்தவன் உயிர்த்தெழுவது என்று நாம் நினைத்தால் அது தப்பு, பிரியமானவர்கள். மாறாக எப்படிய புதுமை நிகழும் என்று சொன்னால், பரிசுத்தமான, நேர்மையான, தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை அணுக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்படி செல்லுகிற பொழுது வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, துன்பங்கள் மத்தியிலும் நமக்குள்ளே இருக்கிற உயிர் துடிப்பு, பூரிப்பு, இந்த பூரிப்பானது, இந்த மகிழ்ச்சியானது, பிரியமானவர்களே, அது துன்பத்தின் மத்தியிலும் வருவது. வெறுமனே நமக்கு சார்ந்தவர்கள், நம்மை ஒட்டியவர்கள் நம்மோடு இருக்கிற பொழுது, நாம் விரும்பிய காரியம் நடக்கிற பொழுது நிகழ்வது மாத்திரமல்ல. அன்பானவர்களே, புதுமை என்பது வாழ்வின் இயலாமைகள், உடைவுகள், முறிவுகள் மத்தியிலும் மகிழ்ச்சி பெருகுவது. இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் கடவுள் பிரசன்னம். எனவே இன்றைய நாளிலே நாம் முயற்சிப்போம், வாழ்வினுடைய எல்லா அனுபவங்களிலும்
எல்லா அனுபவங்களிலும் உயிர் துடிப்புள்ள விதத்திலே ஆண்டவரை கண்டுகொள்ள, அவருடைய பிரசன்னத்தை கண்டுகொள்ள, அவர் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள. பாருங்கள், திருப்பாடல் அழகாகவே சொல்லுகிறது, ஆண்டவரை உம்மை புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டி. ஆண்டவர் தூக்குவார் என்கின்ற அனுபவமே புதுமைக்கு காரணம். அரும் செயல்களையும் அடையாளங்களையும் நாம் தேடிச் செல்லாமல், அவை நமக்கு கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்காமல், தேட வேண்டியது ஆண்டவர் பிரசன்னம். வாழ்க்கையிலே தேடுவோம். இந்த தவச நாட்களிலே உள்ளார நாம் செய்கிற தவத்தோடு நோன்புகளோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை அணிந்து கொள்ளுவோம். அவை நமக்கு விடிவையும் மகிழ்வையும் தருவதாக அமையும். முயற்சிப்போம், முன்னேறுவோம். வாழ்வின் தடைகளை தாண்டி ஆண்டவர் பிரசன்னத்திலே பயணிக்க முயற்சிப்போம். ஆமேன். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.